கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் போதகருமான கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் சத்தியத்தோடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், தயவு மறுபடியும் உங்கள் அனைவருமே இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொண்டு, அதே போல் போன வாரம் நம்ம பார்த்த ஒரு பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதுகிற நிருபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த நிருபத்தில் நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்கிறதுன்றது கூட நம்ம பார்த்தோம். அதே போல் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் குறித்து நம்ம பார்த்தோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரம் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே ஒரே நிருபத்தில் கூட நம்ம பார்த்தோம். தேவனுடைய கிருபை, அவர் நமக்கு இரக்கம் செய்ததுனால நம்ம பார்த்தோம். அதே போல் அந்த பாடத்தை கேட்டு நீங்கள் எல்லாருமே பலனடைஞ்சிருப்பீங்கன்று கூட நான் விசுவாசிக்கிறேன். அது தேவனுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்லியிருப்பீங்கன்னு கூட நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்டதான தலைப்பு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்கணும்னு பார்க்கும்போது, ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, முன்பு எழுதியவைகள் எல்லாம் இந்த காலத்திற்கு ஒரு நிழலாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய, இந்த காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு போதனை எங்கே இருக்குன்னா, தேவன் எங்கே வச்சுருக்காருன்னா பழைய ஏற்பாட்டில் தான் வச்சுருக்கிறார். சுவிசேஷ யுகத்தில் அப்போஸ்தலர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து நம்ம எல்லாம் இந்த சத்தியத்தில் இருக்கிறோன்னா, நமக்கு பாடம் தேவன் எங்கே வச்சுருக்கிறாருன்னா பழைய ஏற்பாட்டில் அநேக விதமான பாடங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்தபடி இன்றைக்கு நாம் ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சி தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, அன்னாளினுடைய ஜெபம். இந்த பாடத்திற்கு தலைப்பு கொடுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், அன்னாளினுடைய ஜெபம். அப்போ இந்த அன்னாளினுடைய ஜெபம் நம்ம பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, விசேஷமாக பழைய ஏற்பாட்டினுடைய கதாபாத்திரங்களை நாம் பார்க்கும்போது, அதாவது கிறிஸ்தவர்களாகட்டும், இந்து சகோதரர்களாகட்டும், அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிளில் இருக்கக்கூடிய சில பெயர்களை நீங்கள் சொல்லுங்கன்னும் போது கர்த்தரை பற்றி சொல்லுவாங்க, பேதுரு பற்றி சொல்லுவாங்க, பவுலை பற்றி சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தானியேலை குறித்து சொல்லுவாங்க, யோசேப்பை குறித்து சொல்லுவாங்க. இதெல்லாம் யதார்த்தமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். யார் இருந்தாலும் சொல்லுவாங்க பைபிளை பற்றி, பைபிளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அதில் யாரை பற்றி பேசுவாங்கன்னா சாமுவேலை பற்றி சொல்லுவாங்க. சாலமோன், தாவீது, அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது சாமுவேலை குறித்து கூட அங்கே சொல்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இந்த சாமுவேல் யார்? இன்றையினுடைய பாடத்தினுடைய ஆராய்ச்சி யாருன்னு பார்க்கும்போது, இந்த அன்னாளினுடைய மகன்தான் நம்ம யார் பார்க்குறோன்னா சாமுவேலை குறித்து நம்ம பார்க்குறோம், சகோதர சகோதரிகளை. ஸோ இது நம்ம என்ன பண்ணலான்னா, பழைய ஏற்பாட்டில் நடந்த அனைத்து விஷயங்களை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு விஷயங்கள் நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு இந்த பாடத்தினுடைய இறுதியில் இப்போ அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த பாடத்தில் என்ன பாடம் இருக்குதுன்றது நம்ம பார்த்துட்டு இந்த பாடம் நம்ம முடிக்கலாம். சரி, இந்த பாடத்தினுடைய ஒரு அறிமுகம் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது, இதில் எல்கானா எனக்கூடிய ஒருவர் வருகிறார். அவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு மனைவியினுடைய பெயர் பெனினாள், இன்னொருடைய மனைவியினுடைய பெயர் பார்க்கும்போது அன்னாள். ஸோ அப்போது பெனினாளுக்கு குழந்தை இருக்குது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அவங்க தேவனுடைய ஆலயத்திற்கு அன்னாள் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. அந்த பொருத்தனை பண்ண உடனே தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அப்போ அவங்க ஒரு பொருத்தனை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே,
பால் மறக்கிறவரெலாம் அந்த குழந்தையை நான் வைத்து கொள்கிறேன் என்னிடத்துல. பால் மறந்த பிறகு அந்த குழந்தையை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆலயத்தில் விட்டுறேன்ட்டு தேவனிடத்தில் அந்த பொருத்தனை பண்ணுறாங்க. பொருத்தனை பண்ண மாதிரி தேவன் அந்த குழந்தையை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை பால் மறக்கிறவரெலாம் வச்சுட்டு அன்னாள் பால் மறந்தவுடன் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சாமுவேலை விட்டுறாங்க. அப்போ அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஒரு கால பகுதியில் யார் இருந்திருக்கிறாருன்னா ஏலி இருந்திருக்கிறார். ஏலியோடு கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் ஏலி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து ஏலிக்கு பிறகு தேவன் எடுத்து அருமையாக பயன்படுத்தின இஸ்ரேல் ஜனங்களுக்கு அருமையாக நியாயாதிபதியாக தேவன் எடுத்து பயன்படுத்தின ஒரு பாத்திரம் யார் பார்க்கும்போது சாமுவேல் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு தீர்க்கதரிசியாக கூட அவர் இருந்திருக்கிறார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக கூட தேவன் அவரை ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ இதுதான் நம்ம ஒரு அறிமுகம் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்த்து தியானிக்கலாம் சகோதர சகோதரிகளே. முதல் வசனம் நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எண்ணப்பட்ட ராமாயிம் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கனா என்று பேர். அவன் எபிராயிமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, எல்கனா இருக்கிறாரு, அவருக்கு 2 மனைவிகள் நம்ம பார்த்துட்டோம். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்குது, அன்னாளுக்கு பிள்ளை அங்கே இல்லை. ஸோ அன்னாள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் வருத்தப்படுறாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பாருங்கள் இந்த ஒரு காலத்தில் தேவனுடைய ஐஸ்வர்யம் எதை குறிக்குது பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் இந்த உலகத்தில் காணக்கூடிய பொருட்கள், வீடு, அப்புறம் சொல்லலாம் வாகனம், இந்த மாதிரி நிறைய நகை, இதெல்லாம் கூட சொல்லலாம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்கிறாங்க எல்லாருமே இது. ஆனால் அந்த காலத்தில் ஆசீர்வாதம் எதுவாக இருந்தது பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமே. அந்த பிள்ளை யாருக்கு இல்லைன்னா அன்னாளுக்கு இல்லை. அந்த பெனினால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு முறை அன்னாளை என்ன பண்ணுறாங்கன்னா கிண்டல் கேலி செய்கிறாங்க. இது அன்னாளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பாருங்கள், திருமணம் ஆகிருக்கு ஆனால் குழந்தை பிறக்கலை. அது எவ்வளோ ஃபீலிங் இருக்கும் பாருங்கள். அது குழந்தை இல்லைன்னு கூட கவலை இல்லை. இந்த பெனினால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு முறை அவங்களுக்கு ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஏன் இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னா வசனம் சொல்லுது பாருங்கள், தொடர்ச்சியாக வாசிக்கலாம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசிரியனான ஏலியின் 2 குமாராகிய ஒபனியும் பினோகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கனா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, அன்னாள் மேலே இந்த எல்கானா என்ன செஞ்சிருக்காருன்னா ரொம்ப பிரியம். ரெட்டத்தனியாக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா இந்த அன்னாளுக்கு பார்க்கும்போது இந்த எல்கானா ரெட்டத்தனியாக செய்வார். ஏன்னா இந்த அன்னாள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார் இந்த எல்கானா. ஆனால் வசனம் சொல்லுது தேவன் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கவனிங்க, குழந்தை என்பது கர்த்தரால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் அன்னாளுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்தாருன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் சகோதர சகோதரிகளே. தேவன் ஒரு விஷயம் செய்கிறாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கும். அது நமக்கும் அந்த வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும், மாறாக தேவனுக்கும் அது புகழையை சேர்க்கக்கூடிய காரணமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். தேவன் அன்னாளினுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அடுத்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தி
அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ம் அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை அவளை மனமடியாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். தொடர்ச்சியாவாசி அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். பாருங்கள், இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா, அந்த மன வருத்தத்தோடு அன்னாள் இருக்கும்போது, பெனினால் அப்படி கிண்டல் கேலி செய்யும்போது, ஆனால் எல்கானா மட்டும் அந்த அன்னாள் மேலே அன்பு வச்சதுனால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏன் அன்னாள் நீங்கள் அழுவுறீங்க? உங்கள் மேலே நான் அன்பு வச்சுருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னும் போது என்ன நடக்குது பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசிரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலைத்தண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்போ அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வருத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சகோதர சகோதரிகள், ஜெபிக்கும்போது அன்றைக்கு நம்ம சொன்னபடி பிரதான ஆசாரியனாக யார் இருந்திருக்கிறாங்கன்னா, ஏலி அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஜெபித்து ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறாங்கன்னா, தேவனே, எனக்கு குழந்தை இல்லை, ஒருவேளை நீங்கள் அந்த குழந்தையை எனக்கு கொடுத்தீங்கன்னா மறுபடியுமாக அந்த குழந்தையை நான் என்ன பண்ணுறேன்னா, பால் மறக்கிற வரலாம் நான் வச்சுட்டு அந்த குழந்தையை திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய ஆலயத்தில் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு விரதம், ஒரு பொருத்தனை கூட பண்ணுறாங்க. அவர் மரிக்கிற வரலும் சவர கத்தி என்ன பண்ண போகிறது இல்லைன்னா அவருடைய தலையில் வைக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இது எதை குறிக்குதுன்னா, நசிரேய விரதம். இங்கே நம்மளுடைய பாடம் கொஞ்சம் அப்படியே மாறுது. ஏன்னா இந்த பாடத்துக்காக அந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நசிரேய விரதம் இருக்கக்கூடியவர்கள் திராட்சை ரசத்தை புசிக்கக்கூடாது, சவரக்கத்தி என்ன பண்ணக்கூடாதுன்னா தலை முடியை வெட்டக்கூடாது, மரித்தவருடைய பேரதை அண்டை போகக்கூடாது. ஸோ இதில் ரெண்டாவது விஷயம் பொருத்தனை பண்ணுறாங்க. ஆனால் சவரக்கத்தி படாமல் நான் தலைமுடி என்ன பண்ணேன்னா அவர் வளர்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை கூட அண்ணால் அங்கே பண்ணுறாங்க. அப்புறம் வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரமும் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இந்த அம்மாவினுடைய வேதனை, இந்த அம்மாவினுடைய கஷ்டம். ஸோ இவங்க தேவனிடத்தில் வந்து அந்த ஆலயத்தில் ஜெபிக்கும்போது அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, உதடு மட்டும் பாருங்கள் எப்படி அந்த 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 கஷ்டத்தை தேவன்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆனால் இது பிரதான ஆசாரியன் ஏலி என்ன பண்ணுறாருன்னா பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடிச்சிட்டு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பாரு, அந்த ஜெபம் கூட அந்த ஏலிக்கு தெரியல. இந்த அம்மா ஏறெடுக்கக்கூடிய ஜெபம், எப்படி ஜெபம் பண்ணுறதுன்றது பிரதான ஆசாரியனுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இந்த அன்னாள் கற்றுக் கொடுக்குறாங்க. பாரு, அவர் ஜெபித்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு தெரியலைங்க. அவர் ஜெபித்து எத்தனை வருடங்கள் ஆனது, ஜெபம் இப்படி கூட செய்யலாமா தெரியல. வெறித்திருந்தாங்கன்னு நினச்சிட்டுக்கிறார் அவர். பாருங்க, வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மது கிலாசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசத்தை ஆகிலும் மதுபானத்தை ஆகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரணத்தினாலும் கிளாயசத்தினாலும் இந்நேரம் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அப்படி குடிச்சிட்டு வரல, ஏலி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் குளிச்சுட்டு வரல, குடிச்சிட்டு நான் வரல. என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய கஷ்டத்தை தேவன்கிட்ட நான் அப்படி சொல்கிறேன்னு ஏலிக்கிட்ட அன்னாள் சொல்லும்போது, இப்போ ஏலி என்ன பண்ணுறாருன்னா, அவர் தேவனிடத்தில் அன்னாளுக்காக கூட ஒரு ஜெபம் செய்கிறாரு. அது மட்டுமல்ல, அன்னாளுக்கிட்ட சொல்கிறாரு ஒரு வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவன் கண்டிப்பாக ஒரு குழந்தை என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு கொடுப்பார்ன்னு சொல்லிட்டு ஏலி என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவினுடைய கண்ணீரை பார்த்துட்டு அந்த அன்னாளுக்காகவும் ஜெபம் ஏலி ஏறெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் அப்படியே சொல்லிடுறேன். நீங்கள் பைபிளில் இருந்தீங்கன்னா, பைபிள் வைத்து கொண்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போது என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி வேண்டுதல் செய்யும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுக்கு அந்த குழந்தையை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். அப்போ குழந்தை பார்க்கும்போது அவருக்கு அருமையான பேர் வைக்கிறாங்க, சாமுவேல். அந்த சாமுவேல் பார்த்திங்கன்னா சிறு வயதில் ரொம்ப அழகாக இருந்திருப்பார். ரொம்ப அழகாக இருந்தது மட்டுமல்ல, அவருடைய பேச்சு, அவர் நடக்கிறது, குழந்தைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. பாருங்கள், இந்த அன்னாளுக்கு இப்போது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் பாருங்கள் சகோதர சகோதரியில். ஏன் கஷ்டமான சூழ்நிலைன்னா, குழந்தை இல்லாத போது கூட தெரியல அதனுடைய வருத்தம். குழந்தை வந்த உடனே அது சிரிக்கிறது, பார்க்கறது, அம்மாவுடைய விளையாடுறது, கீழே அம்மாவை தள்ளி விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அன்னாளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் குழந்தை மேலே ரொம்ப பாசம் அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு வேளை இந்த பொருத்தனை பண்ணிட்டாங்க இல்லைங்களா, பால் மறக்கிற வரலும் கூட வைத்துக்கிட்டோன்னு, ஒருவேளை இந்த பொருத்தனை பண்ணும்போது அந்த பொருத்தனை அவங்க செய்யலைன்னா கூட தேவன் ஒன்றும் கேட்க மாட்டார், ஒன்றும் அது ஒரு பெரிய பாவம் கூட அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சூழ்நிலை மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலை தான். உண்மையிலே அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறதுன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க எப்படி பொருத்தனை பண்ணாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுக்காக அந்த குழந்தையை கொண்டு வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்குறாங்க. அந்த 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துரத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. பாருங்கள், இந்த ஒரு சூழ்நிலை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் சகோதர சகோதரிகளே, எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன் கடினமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு. ஆனால் தேவன்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், ஆனாலும் அது தேவனுக்கு தான் கொடுக்கணும். உண்மையிலே அன்னாளுடைய மனது அவ்வளோ கடினப்படுத்தி கொண்டு அந்த குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சாமுவேலை கொடுக்குறாங்க. உண்மையிலே கிரேட் ஆன ஒரு ஸ்திரீ நம்ம பார்க்குறோம். ஏன் சின்ன சின்ன பொருத்தனைகளை கூட நம்ம பண்ணுறோம் தேவன்கிட்ட. அந்த சின்ன சின்ன பொருத்தனைகள் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியல இந்த காலத்தில். ஸோ அந்த பொருத்தனை சொல்லும்போது நீங்களே நினச்சிங்க, ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்கள் சரி, அன்பு செலுத்தக்கூடிய விஷயத்திலும் சரி, இரக்கம் செய்த கொடுக்குற விஷயத்திலும் சரி, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சரி, நாம் மற்றவர்களுக்கு சொல்லிடுறோம், இது நான் செய்கிறேன் உங்களுக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அது நம்ம செய்கிறதில்ல. ஆனால் அன்னாள் பாருங்கள், தன்னுடைய மனது நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே என்ன பண்ணாங்கன்னா சாமுவேலை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அதே இப்போ நம்ம 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். அவன் அப்னேரையை பின்தொடர்ந்து வலது புறத்தினாலும் இடது புறத்தினாலாகிலும் அவளை விட்டு விலகாமல் துரத்தண்டிக்கு போனான். போதும் சகோதரன். இப்போ நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே, அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட
வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு முறை சாமுவேலை வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அம்மா அந்த சாமுவேல் மேலே வைத்த அந்த அன்பு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு செட்டை தைச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமுவேலுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த செட்டை நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரியில், ஒரு செட்டை தானான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பு முழுமையாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் செலுத்தியிருக்கிறாங்க. அந்த செட்டை மேலே செலுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒவ்வொரு முறை நான் கொண்டு வந்து கொடுக்கும்போது அண்ணாளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்கள் சகோதர சகோதரியில். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய ஆலயத்தில் வளர்றாரு. ஏலி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை கூர்ந்து கவனித்து தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா சாமுவேல் கூர்ந்து கவனித்து அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா நடக்க ஆரம்பிக்கிறாரு சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, இதுவரை தேவன் யாரோடு பேசிட்டு இருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லணும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மையாவது தீமையாவது சொல்லணும்னா தேவன் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆசாரியன் அவர்கள் மூலமாகத்தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அந்த விஷயங்களை சொல்லுவார். இப்போ எப்போ இந்த சாமுவேல் ஆலயத்தில் வளர ஆரம்பித்தாரோ, இப்போ என்னன்னா தேவன் ஏலியினிடம் பேசுவதற்கு மறைத்து இப்போ சாமுவேலிடம் பேச ஆரம்பிக்கிறார். என்ன காரணம், என்ன நடந்துடுச்சு நான் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, முக்கியமான விஷயம், இந்த ஏலி தனக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சரியாமல் வளர்க்காமல் போயிட்டார். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் சரியாக வளர்க்கல அவர். ஏன் தேவன் இப்போ யார்கிட்ட பேசுகிறாருன்னா, ஏலிக்கிட்ட இதுவரையிலும் பேசின தேவன் இப்பொழுது யார் இடத்துல பேசுகிறாருன்னா சாமுவேல் இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். ஏன் என்ன காரணம் போது, தேவன் ஏலியை அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருந்தார். தன்னுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் தவறு செய்யும் போது இவர் பார்க்காத மாதிரி இருந்துட்டார். எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் சகோதர சகோதரி. நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் கூட நம்ம முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஊழியம் மட்டும் செஞ்சிட்டா போதுங்களா? அது தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறாரா? நம் பிள்ளைகள், நம்மளுடைய மனைவியை, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம உதவி செய்யணும். அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அதை நாம் கவனிக்கணும். இந்த ஏலி என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய குடும்பத்தினுடைய விஷயத்தில் கவனம் கொடுக்காமல் போயிட்டார். அதுக்காக தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டு இருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். போதும். நாம் இங்கே பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஆலயத்தில் சாமுவேல் படுத்து இருந்துட்டுக்கிறாரு. இப்போ உடனே தேவனுடைய சத்தம் கேட்குது. சாமுவேலே சாமுவேலேன்னு தேவன் கூப்பிடும் போது அவர் உடனே என்ன நினைக்கிறாருன்னா, சாமுவேல் ஏலி தான் என்னை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நேராக அவருடைய அறைக்கு போய் ஏலியின் இடத்துல நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் உங்களை கூப்பிடல, நீங்கள் போய் படுத்துருங்கன்றார். மறுபடியும் இன்னொரு முறை அந்த சத்தம் கேட்குது, சாமுவேலே சாமுவேல் என்று. மறுபடியும் போய் ஏலியினுடைய கதவை அவர் தட்டுறாரு. கேட்குறாரு, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களாண்ணா? இல்லை நான் உங்களை கூப்பிடல, போய் நீங்கள் படுத்துக்கன்றார். 3ஆவது முறை வரும்போது தான் ஏலி கண்டுபிடிக்கிறாரு, சாமுவேல் என்னிடத்துல வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களான்னும் போது அப்போ அவர் புரிந்து கொள்கிறார் என்னன்னா, இது தேவனுடைய சத்தம்.
தேவன் தான் பேசுகிறாரு. அப்போ ஏலி சரியாக புரிந்து கொண்டார். என்னன்னா, இது நான் கூப்பிடல, தேவன் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். யாருக்கிட்ட? சாமுவேல்கிட்ட. ஏலிக்கிட்ட பேசலை, இப்போது சாமுவேல்கிட்ட பேசுகிறாருன்றது ஏலி நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அப்போது ஏலி சொல்கிறாரு, இந்த முறை அந்த சத்தம் கேட்டதுன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அடியேன் இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் தேவன் உங்களிடத்துல பேசுவார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேவன் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு காலையில் வந்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் தேவன் என்ன சொன்னாருன்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போது ஏலிக்கு, தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் என்னுடைய பிள்ளைகளை நான் சரியாக வளர்க்கலன்ன உடனே இன்னொருத்தர் சாமுவேலை தேவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை யார் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, சகோதர சகோதரிகளே, ஏலி புரிந்து கொண்டார். இதில் ஒரு அருமையான ஒரு பாடம் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரி. என்ன பாடம் நம்ம பார்க்குறோன்னா, பாருங்கள், தேவனுடைய ஊழியம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய சகோதரர்களை தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரோம். நாம் சரியாக அந்த வேலை ஆதியில் வைத்திருந்த அன்பை விட்டா என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் இருந்த அன்பு நமக்கு முடிவு வரையும் இருக்கிறது இல்லை. என்ன காரணம்? ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க என்ன இருப்பாங்கன்னா, சாத்தானுடைய பிடியில் இவர்கள் சிக்கியிருப்பாங்க. ஏலி நம்ம பார்க்குறோம், தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயம். இது ஒரு பகுதி, ஏலியின் விஷயத்தில் இது ஒரு பகுதி. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஏலி மாதிரி அங்கே காணப்படாது சகோதர சகோதரி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொரு சகோதரருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், அந்த சகோதரிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஆதியில் வைத்திருந்த அன்பு இறுதி வரை அது இருப்பதில்லை. அது யாருடைய விஷயத்தில் பார்க்குறோன்னா, ஏலியினுடைய விஷயத்தில் பார்க்குறோம். இதுவரையிலும் தேவன் ஏலியோட பேசின தேவன் இப்போ ஏன் சாமுவேல் இடத்துல பேசுகிறாருன்னா, அவர் செய்த ஒரு தவறு. அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, நம் முன்னாடி நாம் பார்த்து வளர்ந்த சகோதரர் அல்லது சகோதரி நம்ம இடத்துல வந்து நம்மை விட சத்தியம் அதிகமாக பேசுகிறாங்கன்னா, நீங்கள் நான் ஒரு எச்சரிப்பாக இருக்கணும். ஏன்? இந்த ஏலியினுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே. நாம் இதுவரையிலும் அந்த ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்மை விட ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ நம்மை விட நல்ல பைபிளில் நாலேஜில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, சத்தியம் பேசுகிறதுல ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க, சத்தியம் அருமையான சத்தியங்கள் அவர் மூலமாக வெளிப்படுது. இது எல்லாம் பார்க்கும்போது நம்ம கவனம் கொடுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் தவறி இருக்கிறோம். அதை காண்பிப்பதற்கு தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு மூலமாக நம்மளுக்கு காமிக்கிறார். இது அருமையான ஒரு பாடம் சகோதர சகோதரிகள், நாம் கவனிக்கணும் அந்த இடத்துல. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கவனிக்காமல் போயிட்டார். அடுத்து என்ன சம்பவம் நடக்குது பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, காலை பொழுது விடியுது. நேராக ஏலி என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேல்கிட்ட கேட்குறாரு, தேவன் உங்ககிட்ட பேசினார் இல்லைங்களா, என்ன பேசினார் அதை சொல்லுங்கன்றார். ஆனால் சாமுவேல் இப்போது அவர்கிட்ட அது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஏன் சொல்ல முடியல? தேவன் சொன்னதுன்னா, இவருக்கு நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, இவருடைய பிள்ளைகளும் ஏலியும் எப்படி மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவன் சொன்ன வார்த்தைகளை எப்படி ஏலிக்கிட்ட சொல்ல முடியும்? எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் சாமுவேல். உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு சொல்கிறார். இப்போ ஏலி கேட்குறார், நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், தேவன் என்ன சொன்னாரோ அதை ஒன்றும் மறைக்காமல் எனக்கு சொல்லுங்கள். வாசிங்க நீங்கள் அந்த வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுவான் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று
முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டு இருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தான். எவ்வளோ கஷ்டம் பாருங்க சகோதர சகோதரிகளே. ஆலயத்தில் சில தவறுகள் செய்திருக்கிறாங்க ஏலியினுடைய பிள்ளைகள். இது தெரிஞ்சு கூட தெரியாமல் இருந்திருக்கிறார். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன், ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன். தெரிஞ்சு தெரியாமல் இருந்திருக்கிறார் பாரு. அப்போது ஏலி என்ன செய்திருக்கணும்னா அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். இது நம்மளுடைய சபை இல்லை, இது தேவனுடைய சபை. இந்த தேவனுடைய சபையில் நீங்கள் எப்படி அப்படி செய்யலாம் சொல்லியிருக்கணும். பட் அவர் சொல்லலை. அதனால் அந்த நியாய தீர்ப்பு தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த நியாய தீர்ப்பு கொடுத்தபடியே அவர்கள் பிள்ளைகள் ஏலி எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா அங்கே மறிக்கிறது கூட நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போது சாமுவேல் என்ன செய்கிறாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏலியினுடைய அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய வேலையை என்ன பண்ணுறாருன்னா சாமுவேல் அங்கே தொடர்ச்சியாக செய்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ஒரு அன்னாளினுடைய ஜெபம் சாமுவேலை குறித்து என்ன பண்ணாலும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ விசேஷமாக இதில் நமக்கு தேவன் என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் நம்ம பார்க்க போகிறோம் சகோதர சகோதரி. இதுவரையிலும் அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு நிழலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நிஜத்துக்கு நாம் வரும்போது சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் இதில் என்ன பாடம்? ஏன்னா இது ஆல்ரெடி நடந்து முடிந்த ஒரு சம்பவம். அப்போ நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தில் இன்று உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பாடம் இருக்குன்னு நாம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. முதலாவது நம்ம பார்க்குறோம், இந்த எல்கானா யாருக்கு ஒரு அடையாளமாக இந்த ஒரு காலப்பகுதியில் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் வேறு யாருக்கும் இல்லை, தேவனுக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளமாக காணப்படுகிறார் எல்கானா. தேவனுக்கு அடையாளம் எல்கானா. அவருக்கு 2 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க எல்கானாவுக்கு, பெனினால், அன்னாள். அப்போ இந்த பெனினால் யாருக்கு ஒரு அருமையான அடையாளம் அல்லது யாருக்கு ஒரு நிழலாக காணப்படுகிறாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த பெனினால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளமாக அந்த பெனினால் இருக்கிறாங்க. இந்த அன்னாள் யாருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா புறஜாதி ஜனங்களாகிய நீங்கள் நான், நமக்கு அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், முன்பு நடந்தவைகளெல்லாம் நமக்கு ஒரு நிழல், ஒரு போதனை நம்ம வசனம் முன்னாடியே நம்ம வாசிட்டோம். அந்தபடி நாம் பார்க்கும்போது இந்த கதாபாத்திரங்களில் வரக்கூடிய ஒவ்வொருத்தர் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது முதலாவது எல்கானா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அருமையான ஒரு அடையாளம். 2 மனைவிகள், 2 ஏற்பாடு நாம் பார்க்குறோம். 1 பெனினால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அடையாளம், அன்னாள் புறஜாதி ஜனங்களுக்கு ஒரு அடையாளம். பிரதர், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இது எப்படி நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்க? எப்படி நீங்கள் பொருத்துறீங்கன்னும் போது நம்ம பார்க்குறோம், குழந்தை என்பது ஆசீர்வாதம். பாருங்கள், குழந்தை என்பது ஆசீர்வாதம். அதுதான் நம்ம பார்க்குறோம். முதலாவது இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யார் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணாரன்னா வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், ஆராதனை கொடுத்தார். அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு வருஷம் பலிகளை அவர்கள் செலுத்தினாங்க. இதுதான் குறிக்குது ஆசீர்வாதம். இது தேவன் யாருக்கு கொடுத்துருந்தாருன்னா அவருடைய திட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அங்கே கொடுத்துருந்தார். பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் எடுத்துக்கலாம் நம்ம பைபிளில் அந்த வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின
நிருபம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம், 4 மற்றும் 5 வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேல் புத்திர சுவிக்கிரமும் பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலரே. யாரு? இந்த பென்னினால். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க வசனங்கள், அதனுடைய தொடர்ச்சி எவ்வளோ தேவன் அருமையாக கொடுத்துருக்கிறார். அவங்க வேற யாரும் இல்லை, அந்த பென்னினால் எனக்கூடியவங்க இஸ்ரவேலரே. அவர்கள் இஸ்ரவேலரே தேவ புத்திர சுவிகிரமும், பாருங்க, தேவனுடைய புத்திர சிவிகாரரும் மகிமையும் உடன்படிக்கைகளும். பாருங்க, தேவனுடைய புத்திர சிவிகாரம் எதை குறிக்குதுன்னா, அப்பா என்று அழைக்கக்கூடிய அருமையான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் கொடுத்திருந்தாரு. மகிமையும் உடன்படிக்கைகளும், உடன்படிக்கை, நியாயப்பிரமாணமும், தேவாராதனையும் வாக்குவாதங்களும் அவர்களுடையவைகளே. வாக்குதத்தங்கள், தேவ ஆராதனை, வாக்குதத்தங்கள் யாருடையவர்கள்? அவர்களுடையவர்களே. பிதாக்கள் அவருடையவர்களே. பாருங்க, பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாருமே அவர்களுடையவரே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. என்ன அருமையான வசனம் பாருங்க. இந்த மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவும் கூட யூதர் தான்றார். யூதர்களே பாருங்க, இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ தேவனுடைய ஏற்பாட்டில் முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க, பென்னினால் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ அதே மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனம் இந்த உலகத்தில் யாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆராதனை, தேவனை துதிக்கக்கூடிய ஆராதனை யாருக்கு தேவன் கொடுத்திருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவும் அவர்களுடையவரே. பார்த்தீங்களா, இது ஆசீர்வாதம் குறிக்குது. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு தேவன் கொடுத்திருந்தாரன்னா, வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள், இவங்க தான் பென்னினால் குறிக்குது நம்ம பார்க்கணும். ஸோ இது நம்ம பார்க்கும்போது அடுத்தபடியாக அன்னாள் நாம் பார்க்கும்போது புறஜாதி ஜனங்க. பாருங்க, இந்த புறஜாதி ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. அன்னாளுக்கு எப்படி குழந்தை இல்லையோ அதே மாதிரி புறஜாதி ஜனங்களாகிய நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தெரியாது, தேவன் தெரியாது, வாக்குதத்தங்கள் தெரியாது, தேவனை ஆராதிக்கிறது தெரியாது, புத்திர சுவிகாரம் நமக்கு இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வரல. நாம் எல்லாருமே பாளையத்திற்கு புறம்பே இருந்த ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுடைய பாளையத்திற்கு புறம்பே இருக்கக்கூடிய ஜனங்கள் தான். அதான் சொல்கிறாங்க, ஒரு ஸ்திரீ கர்த்தருடைய ஊழியத்தில், அந்த 3 வருடத்தினுடைய ஊழியத்தில் ஒரு ஸ்திரீ வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்லன்று பார். அப்போது யூதர்கள் புறஜாதி ஜனங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு நாய் மாதிரி பார்ப்பாங்க. அந்த பென்னினால் கூட என்ன பண்ணாங்கன்னா அநேக முறை இந்த அண்ணால் என்ன பண்ணாங்கன்னா கிண்டல் கேலி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே தான் சகோதர சகோதரிகளே, நாம் யாருன்னா அந்த அண்ணால் மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள். நமக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, ஏங்கிட்டோம், ஜெபிக்கிறோம், தேவன் தெரியாதவங்க அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இப்போ நம்ம வந்து இந்த வேதத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்ம இருக்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம், ஆராதனைக்கு தேவன் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கிறார் இந்த காலப்பகுதியில். ஆனால் ஒரு காலத்தில் நாம் தேவன் அற்றவர்கள், அதை நம்ம மறந்துடவே கூடாது, புறஜாதி ஜனங்கள் தான். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த புறஜாதி ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு சகோதர சகோதரி. ஸோ ஆசீர்வாதம் எதை குறிக்குது? நம்ம எப்படி இருந்தோம்? தேவனே யாருன்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம இருந்தோம் சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒரு காலத்தில் அன்னாள் எப்படி தேவனிடத்தில் ஜெபித்தார்களோ பாருங்கள், நீங்கள் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, உண்மையான கடவுள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறீங்களா? நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இருக்கக்கூடிய வேதனை, கஷ்டம், துக்கம், பாடுகள், ஏதோ ஒரு சூழ்நிலையை நாம் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறோம். அந்த சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். கேட்டுதான் நீங்கள் நான் இந்த சத்தியத்துக்குள்ளே வரும்படி தேவன் ஒரு கிருபை செஞ்சிருக்கிறார். அந்த ஜபத்தை கேட்டு புறஜாதி ஜனங்களாகிய நாம தேவனை நாம் ஏற்றுக்கொண்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம். சகோதர சகோதரிகளே, அன்னாளுக்கு எப்படி குழந்தை பிறந்ததோ
அதே போல் நமக்கும் தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்போ இந்த குழந்தை எதை குறிக்குது? இங்கே அன்னாளுக்கு குழந்தை பிறந்ததை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நாம் புறஜாதி ஜனங்களாகிய நமக்கு தேவன் என்ன கொடுக்குறாருன்னா ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, புதிய சிந்தையை தேவன் கொடுக்குறார். அந்த குழந்தை என்ன அர்த்தம் குறிக்குது? அன்னாளுக்கு கொடுத்த அந்த குழந்தை இந்த காலத்தில் வாழக்கூடிய நமக்கு என்ன அடையாளப்படுத்துகிறது? நாம் பார்க்கும்போது புதிய சிந்தை. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் வந்துட்ட பிறகு சத்தியத்தில் நாம் வளரும்போது தேவன் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா புதிய சிந்தை கொடுக்குறாரு. வசனம் நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருப்பான். அப்போ புது சிருஷ்டி என்ன? பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின. பழையவைகள் என்ன? பழைய சுபாவம், பழைய பாவங்கள், அந்நிய தேவர்களை வணங்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்குள்ளே இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா புதிய சிந்தனை, புதிய தாட் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அப்போ புதிய சிந்தை எதை குறிக்குது? இனிமே இந்த தேவர்களை நான் வணங்க மாட்டேன். இனிமே நான் என்ன பண்ணாருன்னா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இனிமே ஐஸ்வர்யத்தை நோக்கி நான் ஓட மாட்டேன். தேவன் தான் எனக்கு வேணும், தேவனுடைய ஆராதனை தான் வேணும், தேவனுடைய சத்தியம் தான் வேணும், தேவனுடைய பிள்ளையாக நான் ஜீவிக்கிறேன். இதுதான் புதிய சிந்தை. நான் நல்லா படிக்கணும், இந்த இடத்துக்கு நான் போகணும், இந்த இடத்துல நான் வேலை செய்யணும், இதெல்லாம் நமக்கு பழைய சிந்தனைகள். ஆனால் புதிய சிந்தை எதை குறிக்குதுன்னா கர்த்தர் மாறி ஜீவிக்கணும், அப்போஸ்தலர்கள் மாறி நான் வாழணும், போதும் என்ற மனம் நமக்கு வேணும். அதுவே தேவ பக்தி. உண்ண உணவும் உடுத்த உடையும் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு போதும். நமக்குள்ள புதிய சிந்தையை நாம் வளர்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அதுதான் குறிக்குது குழந்தை. அப்போது அன்னாள் அந்த குழந்தையை கொடுக்கும்போது எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும் அன்னாளுக்கு. அதே போல் நமக்குள்ள கூட அந்த புது சிருஷ்டி நம்ம தேவனுக்காக செயல்படும் போது சகோதர சகோதரிகளே, பழைய மனுஷன் எவ்வளோ வேதனைப்படுவார். பழைய சுபாவங்கள், ஆம்பிஷன் எல்லாம் என்ன ஆகுது? இப்போது டோட்டல் க்ளோஸ் பண்ணணும். ஏன்? இதோ உம்முடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன்னு சொல்லிட்டீங்க. அதில் ஒரு அருமையான ஒரு வசனம் கூட நீங்கள் வாசிங்க. சங்கீதம் புஸ்தகம் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 116:12 வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு சகாயர், எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். நான் ஒரு காலத்தில் தேவனற்றவர்களாக நாம் இருந்தோம். தேவ ஆராதனை தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த வேதாகமத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆயிட்டோம். இதுக்காக நான் என்ன செய்வேன் தேவனுக்காக? நம்ம என்ன செய்ய முடியும் தேவனுக்காக? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன செய்ய முடியும் தேவனுக்காக? அண்ணா சொல்கிறாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன். வாசிங்க அது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பாருங்க, இது என்னன்னா ரட்சிப்பின் பாத்திரம். அவர் எனக்கு செய்த விஷயங்களுக்காக மாறாக பதிலுக்காக அவருக்கு நான் என்ன செய்வேன்னா ரட்சிப்பின் பாத்திரம். ஸோ அப்போ அந்த பாத்திரம் நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எனக்கு உண்மையான சீஷனாக இருப்பான். அப்போ பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்ன? அந்த பாடுகள், உபத்திரவங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டார்? சீஷர்கள் எப்படிப்பட்டாங்க? அந்த பாடுகள், உபத்திரவங்கள் எதற்காக? அந்த புதிய சிந்தையை வளர்ப்பதற்காக. பழைய மனுஷனை சாகடிக்கிறது சாதாரணமான விஷயங்களா? பாருங்கள், பழைய மனிதனுடைய வயது நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை எனக்கு ஒரு 50 வயதுன்னா இந்த பழைய மனிதனுடைய சுபாவத்தினுடைய வயது நாம் பார்த்திங்கன்னா இந்த சத்தியத்துக்குள்ளுக்க கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுங்க,
அப்போ பழைய மனிதனுடைய சுபாவம் 40 வருஷம், புது மனிதனுடைய சுபாவம் ஒருவேளை 5 வருஷம் 6 வருஷம். அப்போ இவர்களுக்கு இருவருக்கும் சண்டை வரும்போது யார் அங்கே ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் பழைய மனுஷன்தான் ஜெயிப்பார். ஏன்? அதுக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். புதிய மனுஷனுக்கு புதிய சிந்தைக்கு இப்போ தான் பிறந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த பழைய மனிதனுடைய சுபாவத்தை நாம் அழிக்கணும், மேற்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பின். கஷ்டமாக இருக்கும், அந்த பாத்திரமே ரொம்ப கடினம் தான், அன்னாளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அந்த கஷ்டத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்காக அவங்க பொருத்தனை பண்ணதுனால கொடுத்தாங்க. அது கொடுத்ததனுடைய விளைவு நம்ம பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் சாமுவேலை எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா அந்த பழைய சுபாவத்தை விட்டு புதிய சுபாவம் நம்மளுக்குள்ள புதிய சிந்தை வரும்போது தேவன் நம்மளை எடுத்து என்ன பண்ணுவார்னா பயன்படுத்துவார். யாருக்கு பயன்படுத்துவார் தெரியுங்களா? தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கலை பாருங்கள் யார் தங்களுடைய பிள்ளைகளையும் வளர்க்காமல் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் பணத்துக்காக திரிகிறாங்க பாருங்கள். அவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் இப்போ யாரை தெரிஞ்சுக்கிறார் தெரியுங்களா? அன்னாலை தெரிந்து கொண்டது போல உங்களையும் என்ன தெரிஞ்சுக்கிறார் தேவன். அற்பமான ஜனங்கள் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்? அவங்களுக்கு அந்த ஊழியம் கொடுத்தாரு. அந்த ஊழியத்தை தேவனுடைய சத்தியத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய மைண்டில் இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணலான்னா செய்யலை. ஆனால் அவர்களுக்கு பாடத்தை புகுத்துக்கும்படி தேவன் யாரை தெரிஞ்சுக்கிறார் தெரியுங்களா? சாமுவேல் மாதிரி சின்ன அற்பமான ஜனங்க நீங்களை உங்களையும் என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இனி வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை வரப்போகுது அவங்களுக்கெல்லாம். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அதன்படி அவங்க செய்யாத ஏலி எப்படி அழிந்து போனாரோ அதே போல் இவங்களும் அந்த கஷ்டம் உபத்திரவத்துக்குள்ளே போகிறாங்க. அதை சொல்வதற்காகத்தான் சாமுவேல் வாரி உங்களையும் என்னையும் என்ன பண்ணுறாருன்னா தெரிந்து கொள்கிறார். ஸோ அப்போது சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியங்கள் நாம் கேட்கும்போது கூர்ந்து நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதில் என்ன நமக்கு ஒரு பாடம் நம்ம பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஒருவேளை அன்னாள் தன்னுடைய பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் வந்து கொடுக்காமல் போயிட்டு இருந்தாங்கன்னா, சாமுவேல் எனக்கூடிய ஒரு மனிதன் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு நல்லா வாழ்ந்து ஒருவேளை டாக்டரோ ஒருவேளை இன்ஜினியரோ ஏதோ ஒரு ஆகி ஒரு கோடீஸ்வரன் ஆகி ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக மரித்து போயிருப்பார். எப்போ? அந்த அன்னாள் குழந்தையை கொடுக்கலன்னா. ஆனால் அந்த அன்னாள் அந்த குழந்தையை கொடுத்ததுனால பரிசுத்த வேதாகமம் பாருங்கள், இத்தனை வருடங்களாகி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு இடம் பிடித்திருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏதோ ஒரு மூலையில் இருந்து செத்து போயிருப்பார். அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காலப்பகுதியில் நீங்கள் வாழணும்னு சொன்னால், சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகிட முடியுங்க? நாம் உங்கள் இடத்துல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு 5 லட்சம் கொடுத்து திருமணம் பண்ணுறாங்கன்னா நம்ம 10 லட்சம் கொடுத்து திருமணம் பண்ணணும். என்ன பிரயோஜனம்? ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்கணும்னா அருமையான விஷயம் பாருங்கள், அன்னாள் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். நாம் அவரை என்ன பண்ணோம்னா வரக்கூடிய காலங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற காலம் பார்க்கும்போது இனியெல்லாம் காலம் செல்லாத சகோதர சகோதரிகள், ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய பிள்ளைகளை ரொம்ப பெரிய பெரிய படிப்பு அப்படியெல்லாம் நம்ம படிச்சுட்டு அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறத விட தேவனுடைய பிள்ளையாக நாம் வளர்க்கணும். யார் பிரயாசம் எடுக்கிறோம் அந்த மாதிரி? உங்களில் நீங்களே நானும் என்ன இந்த மாதிரி பிரயாசம் எடுக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம இப்படி வளர்க்கணும்னு பாருங்கள். தானியேலுடைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே, என்ன பார்க்குறோன்னா அந்த அரண்மனையில் எவ்வளவு படித்த சகோதர சகோதரிகள் இருந்திருந்தாலும், எவ்வளோ ஞானி இருந்தாலும், எவ்வளோ கல்விமானியாக ஜோசியம் பேசுகிறவங்க, எவ்வளோ கல்விமான்கள் அந்த அரண்மனையில் இருந்தாலும் நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வரும்போது அவங்களால இதை விடுவிக்க முடியல. அது யாரால் முடிஞ்சுன்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய தானியேல் மூலமாக தான் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் கண்ட சொப்பனத்துக்கு என்ன பண்ணாருன்னா விளக்கம் கொடுத்தார். ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு மனிதன் தெரிந்து கொண்டாலும்
ஆனால் வேதாகமத்தில் தேவன் இருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் செய்யுங்க, படிக்க வைங்க, நம்ம தப்பு சொல்ல. ஆனால் வேதாகமத்தில் வளர்க்கணும், பைபிளை நாம் கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது ஒருவேளை அவங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னா, நீங்கள் நான் அப்படி வாழ்ந்தோன்னா, சரித்திரத்தில் உங்களுடைய பேர், என்னுடைய பேர் இடம்பெறும். எந்த சரித்திரத்தில்? பரிசுத்த வேதாகமத்தில் இப்போது நாம் படிக்கிறோம் பாருங்கள் சாமுவேலை குறித்து. அதே மாதிரி இனி வரக்கூடிய சந்ததி ஒருவேளை நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுடைய பேர், என்னுடைய பேர் அங்கே இடம்பெறும். சகோதர சகோதரர், அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கணும். யாருக்காக? தேவனுக்காக. ஏன்னா தேவன் அப்பேற்பட்ட உதவி செஞ்சிருக்கிறார். இது யாருக்கு கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம்? ஆராதனை, தேவனை ஆராதனை செய்கிறது. முதல்ல தேவன் யாருன்னு தேவன் யாருக்கு வெளிப்படுத்தியிருக்கார்? உனக்கும் எங்களுக்கும் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பிள்ளைகளை கூட சாமுவேல் மாதிரி நாம் வளர்க்கணும். சகோதர சகோதரி, அப்படி வளர்க்கும்போது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நம்மளுடைய பெயர் இடம்பெறும். ஸோ கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி நம்ம முடிக்கலாம். நம்மளுடைய பிறப்பு ஒரு யதார்த்தமாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும். ஒருவேளை அவர் சொன்ன வார்த்தை யாருக்கு பொருந்தோன்னா, இந்த மாதிரி சரித்திரத்தில் இடம் பெறாங்க பாருங்கள், சாமுவேல் மாதிரி, அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, நம்மளுடைய பிறப்பு ஒரு யதார்த்தமாக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய இறப்பு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சரித்திரமாக இருக்கணும். இந்த வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுடைய பேர், என்னுடைய பேர் இடம் பெறணும் சகோதர சகோதரிகளே. ஸோ இது தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட நம் அனைவருமே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சகோதரன் காப்ரியேல் பிரதரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணலாம்னா அவரிடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய உதவிகள் கூட ஏதாவது செய்யணுன்னா சகோதரனுடைய நம்பர், அதெல்லாம் கிரைஸ்ட் டிவியினுடைய நம்பரெல்லாம் வரும். அதில் நீங்கள் பார்த்து அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனை சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கூட என்ன பண்ணலான்னா என்னை கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.